சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மீனாட்சி அம்மன பற்றி. உலகை ஆளக்கூடிய மீனாட்சி அம்மன பற்றி தெரியாத தமிழர்களே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த அம்மனுக்கு பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் தன்னோட காணிக்கையா தங்கத்தால் செய்யப்பட்ட காலணி செய்து கொடுத்த கதைய பற்றி எத்தன பேருக்கு தெரியும்? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மீனாட்சி அம்மன் தன்னோட பக்தர்களுக்கு அருள் கொடுக்கிறதுல இருந்து விலகுறதும் கிடையாது, விட்டு கொடுக்கிறதும் கிடையாது. மீனாட்சி 3 சக்திகள்ல ஞான சக்தியா இருக்கிறா. மீனாட்சி அம்மன பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தப்போ பீட்டர் ரோஷ் அப்படின்ற ஆங்கிலேய கலெக்டர் வணங்கிட்டு வந்தாரு. அவர் ஒரு பெரிய வீட்ல தங்கியிருந்தாரு. அவரோட ஆட்சி காலமா 18ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில அவரோட வீட்ல அப்போ இருந்தது கற்காரைன்னு சொல்லக்கூடிய சென்டிங் கிடையாது. ஓட்டால செய்யப்படக்கூடிய வீடு தான் அது. தினமும் அவர் காலையில எழுந்ததுமே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி நின்னு கும்பிடுவாரு. வேலைக்கு போவாரு, மறுபடியும் வந்து கும்பிடுவாரு, வீட்டுக்கு போயிடுவாரு. அவருக்கு மீனாட்சிய பார்க்க முடியல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்தது. இந்த நிலையில வீட்ல இரவு நேரத்துல தூங்கிட்டு இருந்தாரு பீட்டர். அப்போ பெரிய இடியோட கூடின மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழை அப்போ பயங்கரமான மின்னல் மற்றும் இடியும் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அப்போ வீட்டோட முன் வாசலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெண் குழந்தை பாவாடை மற்றும் சட்டையோட நின்னுட்டு இருந்தது. தூக்க கலக்கத்துல இருந்த பீட்டர் கொஞ்சம் உற்று பார்த்தாரு. பச்சை நிற பாவாடை மற்றும் சட்டையோட நின்னுட்டு இருந்த அந்த பெண் குழந்தை நெற்றியில திருநீற்று பட்டை அணிஞ்சிருந்தா. அந்த பெண் குழந்தை பீட்டரை இங்க வா அப்படின்னு அழைச்சது. இவரும் உடனேயே அந்த பெண் குழந்தை கிட்ட போய் என்னம்மான்னு கேட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பெண் குழந்தை பீட்டரோட கையை பிடிச்சிட்டு வேகமா நடந்து செல்ல ஆரம்பிச்சது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவர் ஏதாவது கேள்வி கேட்டா அந்த குழந்தை சிரிச்சுது. இதனால அவர் ரொம்பவே குழம்பிட்டாரு. கொஞ்ச தூரம் போனதும் அவரோட வீட்டுக்கு மேல இடி விழுந்தது. வீட்டோட கூரை முற்றிலும் சரிய ஆரம்பிச்சது. இது அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்போ கைய பிடிச்சிட்டு இருந்த குழந்தை கைய விட்டுட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சது. தன்னை காப்பாத்தி இருக்கிற அந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சாரு. அந்த குழந்தை இரவு நேரத்திலயும் தெளிவா நடந்துட்டே இருந்தது. சரியா மீனாட்சி அம்மன் கோவில் வாசலுக்கு போய் பீட்டரை பார்த்து சிரிச்சுது. அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ள போய் மறைஞ்சிடுச்சு. தன்னை வந்து காப்பாத்தினது மீனாட்சி தான்னு கண் கலங்கி போய் நின்னாரு. ஆனா அவர் தினமும் குதிரையில ஏறி தன்னோட அலுவலகத்துக்கு போறப்போ மீனாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு தான் தன்னோட பணிகளே தொடங்குவாரு. குதிரையில வந்தாலும் தன்னோட ஷூக்களை அகற்றிட்டு கிழக்கு கோபுரத்தோட வழியா சுடக்கூடிய வெயில்ல வெறுங்கால்ல போய் அம்மனையும் வணங்குவாரு. மீனாட்சி மேல அன்பு காட்டின கலெக்டர் மேல மதுரை மக்களும் பாசத்தை காட்டினாங்க. அவரை பீட்டர் பாண்டியன் அப்படின்னு அழைத்தாங்க. தன்னை ஆபத்துல இருந்து காப்பாற்றிய மீனாட்சி வெறும் காலோட கொட்டக்கூடிய மலையில ஓடி வந்து தன்னை காப்பாற்றியதுனால அவளோட காலுக்கு அணிகலன் தர முடிவு செஞ்ச பீட்டர் ஒரு ஜோடி தங்க காலணிகளையும் வழங்கினாரு. அதோட எடை 12 கிராம். அதுல முத்து, பவளம், வைரம், மரகதம் இந்த மாதிரி நவ ரத்தினங்களையும் பதிச்சு வச்சிருந்தாரு. அன்னை மீனாட்சி மேல தீராத பக்தி கொண்ட பீட்டர் மீனாட்சி நடக்கிறப்போ தன் மேல நடந்து போறதா இருக்கட்டும்னு சொல்லி காலணில தன்னோட பேரையும் எழுத சொன்னாரு. தன்னோட பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவர் ஊருக்கு கிளம்பல. தன்னோட கடைசி நாள மதுரையில தான் கழிச்சாரு. மதுரையிலேயே காலமான அவரோட உடல மதுரை மேல ஆவணி மூல வீதியில செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. பீட்டரோட கல்லறை தேவாலயத்தோட பலிபீடத்துக்கு அடியில ஒரு பாதாள அறையில அமைஞ்சிருக்கு. அந்த அறையில அவரோட இறுதி விருப்பப்படி அவரோட முகம் மீனாட்சி கோவிலை நோக்கி இருக்கும்படி அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.